டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுர்வேதம் கூறும் ஆரோக்கியத்தில் ஆயுர்வேதத்துக்கும் தோஷத்துக்கும் உள்ள என்ன சம்பந்தம், அந்த ஆரோக்கியத்தில் இந்த 3 தோஷங்களும் எப்படி நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வாதம், பித்தம், கஃபம் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஆயுர்வேதத்தின் அடிப்படையே இந்த 3 தோஷங்கள் தான். ஏன்னா இந்த 3 தோஷங்கள் தான் இயக்க சக்தி, ஆற்றல் சக்தி, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக முதல்ல வாதம் அப்படின்னு பார்க்கலாம். வாதம் அப்படின்னாலே நமக்கு தெரிகிறது முட்டி வலி தான் நம்ம பரவலாக நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லைங்க. வாதம் என்பது உடலோட அனைத்து இயக்கத்திற்கும் காரணமானது. நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, என் உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்களாக மாறி கழிவுகளாக வெளியேறுகின்ற வரை அந்த வாதத்துக்கான செயல்பாடுகள் இருக்குது. இந்த வாதத்துடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னா, அது ஒரு வறட்சியானது, குளிர்ச்சியானது, இலகுவானது. அப்போ இதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? உணவில் நம்ம இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்தால் வாதம் அதிகரிக்கும். வாதம் அதிகரித்தா உடலில் வறட்சி ஏற்படும். எடுத்துக்காட்டாக பார்த்துக்கலாம். நம்ம உணவில் பல வகையான உணவு இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே பீஸா சாப்பிடாதீங்க, பர்கர் சாப்பிடாதீங்க, அது வறட்சியான உணவுன்னு சொல்கிறோம். இப்படி வறட்சியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது வாதத்தின் தன்மை அதிகமாகும். வாதத்திற்கே வறட்சின்னு சொல்லியிருக்கோம். அப்போ குடல் வறட்சியாகும், மலச்சிக்கல் ஏற்படும், தோல் வறட்சியாகும். இப்படி வறட்சி ஆகிறதுனால நம்மளுடைய தாதுக்கள் 7 தாதுக்கள் படிப்படியாக நலிவடையும். அப்புறம் வாதம் போகிற பாதை, அதோட இயக்கம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதையில் தடை ஏற்படும் பொழுது இடுப்பு வலியிலிருந்து, நியூரலாஜிக்கல் டிசார்டர்லேருந்து பல பிரச்சனைகள் ஏற்படும். அதற்காக வாதத்தை நம்ம சீராக வச்சுருக்கணும்னா வெளிப்புறத்தில் நம்ம எண்ணெய் தேய்த்து குளித்தல் கண்டிப்பாக செய்யணும். உட்புறத்தில் நெய் போன்ற நல்ல நெய்ப்பு பசையுள்ள உணவுகளை கொஞ்சம் இலகுவாகவும் வெதுவெதுப்பாகவும் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் வாதத்திற்கான நம்மளுடைய விஷயங்கள். இரண்டாவது பார்த்தோம்னா பித்தம். பித்தம் அப்படின்னாலே நம்ம பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறது பித்தம்னா தலை சுற்றல், பித்தம்னா வாந்தி, பித்தம்னா தலைவலி. இது எல்லாமே நோயோட தன்மைங்க. ஆனால் பித்தம் என்பது ஒரு மெட்டபாலிசம், ஒரு பசி, ஒரு உடல் சூடு, ஒரு மாற்றம். இப்படி பல நிலைகளில் அதை புரிஞ்சுக்கணும். இந்த பித்தத்தோட குணம் பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணமானது, அதாவது சூடுத்தன்மையுடையது, திரவத்தன்மையுடையது, அதற்கப்புறம் நல்லா உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றம் அடையணும், மெட்டபாலிசம் நடக்கணும். அது வயிற்றில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு திசுக்கள்லையும் மாற்றம் ஏற்படணும். நம்மளுடைய ஹார்மோன் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய கண் பார்வை தெளிவாக இருக்கணும், நம்மளுடைய புத்தி கூர்மை சீராக இருக்கணும். அப்படின்னா இந்த பித்தம் சரியாக இருக்கணும். இந்த பித்தத்தை சீராக வச்சுக்கணும்னா என்னென்னா, சுவையில் நம்ம ஆரம்பிப்போம். இனிப்பு, புளிப்பு, உப்பு, இது 3மே நம்மளுடைய வாதத்தை குறைத்தாலும் இதில் இருக்கின்ற புளிப்பும் உப்பும் பித்தத்தை அதிகரிக்கும். புளிப்பு, உப்பு, கார்ப்பு பித்தத்தை அதிகரிக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளோட சுவை எப்படி இருக்குது? அதிக புளிப்பான உணவுகளை விரும்புகிறோம், உப்பான உணவுகளை விரும்புகிறோம், கார்ப்பான உணவுகளை விரும்புகிறோம். அதனால் என்னாகும்? பித்தத்தின் தன்மை அதிகமாகும் பொழுது அதோடைய வேலையும் வேகமாக நடக்கும் அல்லது சரியாக நடக்காமல் போகும். எடுத்துக்காட்டாக வயிற்றில் ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படும். இதனால் கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நாள் இல்லாமல் பல நாட்கள் இப்படி சாப்பிடும் பொழுது உடல் சூடு அதிகமாகி மெட்டபாலிசத்தில் பிரச்சனை அதிகமாகி பல ஹார்மோனல் டிசார்டருக்கு அது காரணமாக இருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா கபம். கபம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது சளி, சைனசைட்டிஸ். இது நோயோட தன்மை. கபம் என்பது உடலோட நிலைத்தன்மையானது. நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்மளோட உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுக்கு எப்போவுமே எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா அது கபத்தின் தன்மை சீராக இருந்தால்தான் இருக்கும். இந்த கபத்துடைய குணங்கள் பார்த்திங்கன்னா அது கனமானது, குளிர்ச்சியானது. அப்போ நம்ம உணவில் என்ன மாதிரி உணவுகள் நம்ம யோசிக்கலாம்? அதே சுவைக்கு வருவோம். இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, உப்பு சுவை கபத்தை அதிகரிக்கும். துவர்ப்பு சுவை, கார்ப்பு சுவை கபத்தை குறைக்கும். நம்மளோட உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இனிப்பு சார்ந்த உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். எண்ணெய் பசையுள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம். அதற்கப்புறம் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கும். அப்போ இது எல்லாமே சேர்த்து கபத்தன்மையை உடலில் அதிகரிக்கும். கபத்தன்மை உடலில் அதிகரித்தா நம்ம உடலில் கழிவுகள் தேங்கும், உடல் பருமனாகும், இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற பல வாழ்வியல் நோய்கள் ஏற்படும். அப்போ கபத்தை சீராக வச்சுருக்கணும்னா உணவு இலகுவாக எடுத்துக்கொள்ளணும், வெதுவெதுப்பாக எடுத்துக்கொள்ளணும், குறைவாக எடுத்துக்கொள்ளணும், அவரவரோட உடல் தன்மைக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு தோஷத்திற்கும் அதோடைய தன்மையை அறிந்து, அதை சுவையை அறிந்து அந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது என்னாலுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். மற்றபடி உணவில் இந்த சத்து இருக்கு, அந்த சத்து இருக்கு, அதை நோக்கி செல்லாமல் நம்ம உடம்புடைய தன்மையை அறிந்து நம்ம சாப்பிட வேண்டும் என்பதுதான் கருத்து. சரி நேயர்களே, இன்றைக்கு ஆரோக்கியத்தில் 3 தோஷங்களின் பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.